ஆடத் தெரியாதவனுக்கு மேடை ஒரு கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்கிறாரு. அயர்லாந்துடனான 2 போட்டிகளில் தொடர் தோல்விகளை பெற்றதற்கு பிற்பாடு மீடியாக்களுக்கு கருத்து கொடுக்குற நேரம் ஸ்ரேயஸ் ஐயர் எதிர்பார்க்காத ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்கிறாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அயர்லாந்து பெல்ஃபாஸ்ட் மைதானம் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மாதிரி இல்லை. அதனுடைய அவுட்ஃபிட் கோணங்கள் எல்லாமே சதுர வடிவங்களில் காணப்பட்டுச்சு. ஐபிஎல் மைதானங்களில் விளையாடிய எங்களுக்கு இந்த மைதானம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. சமதரையாக இல்லை, 2 ரன் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது. தனிப்பட்ட ரீதியில் கேப்டனாக எனக்கு ஃபீல்டிங் அமைக்கிறதுல ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. எல்லைகள்லாம் சதுர வடிவில் இருந்தது. இந்த தோல்வி எங்களுக்கு அவமானமாக தெரியவில்லை, ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது என்ற வசனம் இந்த மைதானம் தான் எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு என்று அவர் சொல்கிறாரோ தெரியவில்லை. அயர்லாந்து நல்ல ஒரு கிரிக்கெட்டை விளையாடி இருந்தார்கள், மிக சிறப்பாக விளையாடி இருந்தாங்க. அவங்க இப்படி ஒரு ஆட்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு கருத்தை ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்திய ஐபிஎல் மைதானங்கள் செப்பனிடப்பட்டவை தான். பார்க்குறதுக்கு சமதரையாக எல்லாமே ஷைனிங் மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தானே அயர்லாந்துடைய மைதானங்களும் காட்சி அளித்தது. நம்ம நேரடியாக போட்டியை பார்க்குற நேரம் நானே ஆச்சரியப்பட்டேன். இது ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் மைதானம் அல்லது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மைதானம் போல தான் காட்சி அளித்தது. ஸ்ரேயஸ் ஐயர் சொல்கிற குற்றச்சாட்டில் அந்த எல்லைகளில் கொஞ்சம் சதுர வடிவமாக இருந்த மாதிரி தெரிஞ்சதே தவிர மற்ற எல்லாமே கவர்ச்சிகரமாக இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக தான் அந்த மைதானம் நமக்கு காட்சி அளித்திருந்தது. பரவலாக எல்லா ரசிகர்களுமே அதை பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன். மைதானத்தில் ரசிகர்களாகி எங்களுக்கு நாங்கள் பார்த்த மட்டும் அந்த மாதிரி குறைகள் குற்றங்கள் தென்படலை. ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டன், முதலாவது போட்டியை அவர் தலைமை தாங்குகிறாரு. இந்த நேரத்தில் நம்ம நல்லா பெட்டிங் பண்ணலை, பவுலிங்லேயும் கொஞ்சம் சொதப்பல் இருந்தது. பிரசித் கிருஷ்ணாலாம் ரொம்ப ஓட்டங்களை எல்லாம் கொடுத்துருந்தார். நம்ம பிளேயர்ஸ் ஒரு கம்பேக்கை கொடுக்கணும், அவங்க பிளேயர்ஸுக்கு மேலே இருக்கிற குறைபாடை சொல்லி கொஞ்சம் பேசியிருக்க நன்றாக இருந்திருக்கும். அதை விட்டு ஆடத் தெரியாதவனுக்கு மேடை ஒரு கோணல் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இந்த மைதானத்தை, அதாவது அயர்லாந்து மைதானத்தை ஒட்டுமொத்தமாக குறை சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை, சுகாதாரமானதாக இல்லை. சரி, அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச்சில் தோல்வியை தழுவிட்டு அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு மைதானம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் சூரியவன்சிக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அவனுக்கு இந்த கோணல், இந்த சதுர வடிவம், வட்ட வடிவம் இதெல்லாம் தெரியாது. அடி மட்டும்தான், கன் ஷாட், சிக்ஸர் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அதை அந்த பையன் நிரூபிச்சிருப்பான். அதையுமே நீங்கள் கொடுக்கல. ஒட்டுமொத்தமாக பல குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு மேலே ரசிகர்கள் இப்போ கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி உப்புச்சப்பில்லாத காரணங்களை முன்வைக்கிறதுங்கிறது சிறுபிள்ளைத்தனமானது. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சொன்ன கருத்து ரசிகர்களாகிய நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னது உண்மைதானா, சரிதானா, இல்லை அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் போலியானதா, சிறுபிள்ளைத்தனமானதா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பண்ணுங்கள்.